வணக்கம். நம்முடைய இந்த பயிற்சி வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது மேடுகளில் முக்கியமான மேடான சனி மேடு. இந்த சனி மேடு எங்க அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல். அந்த நடுவிரலை தானே நம்ம சனி விரல்னு சொல்றோம். பாம்பு விரல், சனி விரல் இப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த சனி விரலுக்கு அடியில் அமைந்த ஒரு உப்பலான பகுதியைத்தான் நம்ம சனிமேடுன்னு சொல்கிறோம். அந்த சனிமேடு அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் அது ஒரு கெடுதலான ஒரு பலனைத்தான் குறிக்கும். சனிமேடு அப்படிங்கிறது நல்லா உப்பலா எடுப்பா கரெக்டான ஒரு இடத்துல அமைந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது நல்ல பலாபலன்களை குறிக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த உப்பலான சனிமேடு, எடுப்பான சனிமேடு அமைந்தவர்கள் சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள், சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போ இந்த சனிமேட்டில் எந்த ரேகையும் இல்லை, நல்லா உப்பலா எடுப்பா அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ அது என்ன பலன்களை கொடுக்கும் என்றால் அவங்க சுயநலவாதிகளாக இருப்பார்கள். ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும், எதுக்குமே அடங்க மாட்டாங்க, சொன்ன பட்சி கேட்க மாட்டாங்க, எதுலையுமே ஒரு இறை நம்பிக்கை இருக்காது. யார் எதை சொன்னாலும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு உண்மையான விஷயத்தையே சொன்னால் கூட அதை நம்ப மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த சனிமேடு, இப்போ எல்லா மேடும் என்ன சொல்கிறோம்? சுக்கிரமேடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம், சூரிய மேடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம், சந்திர மேடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம், புதன் மேடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோம். எல்லா மேடுகளும் நல்லா அமைந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த சனிமேடு நன்றாக அமைந்திருந்தால், நல்லா அமைந்திருக்கிறதுனா என்ன? எடுப்பாக இருக்கணும். அந்த நடுவர்களுக்கு கீழே அந்த மேடு எடுப்பாக தெரியணும். அப்படி தெரிந்தது என்றால் எல்லா பலன்களுமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த சனி மேடும் உப்பலாக இருந்து நல்லா எடுப்பாக இருந்து இந்த செவ்வாய் மேடானதோடு ஒத்து இருந்தால், இந்த செவ்வாய் மேடும் அதுவும் ஒரே சைஸில் எடுப்பாக இருக்குது அப்படின்னா அவர்கள் பிற்காலங்களில் கொலை குற்றவாளிகளாக ஆவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த சனிமேடு எடுப்பாக அமைய பெற்றவர்கள் ரொம்ப சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும், அவங்களுக்கு ஃபேவராகவே எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டியை, எதிராளியை துன்புறுத்தி கூட தன்னுடைய காரியத்தை அவங்க சாதிச்சுக்குவாங்க. பேச்சு சாதுரியம், செம்மையாக பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, அவங்கள பேசி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இந்த சனிமேட்டோடு சுக்கிரமேடும் நன்கு அமையப்பெற்று, சூரிய மேடு நன்கு அமையப்பெற்று, புதன் மேடும் நன்கு அமையப்பெற்று, சந்திரமேடும் நன்கு அமையப்பெற்று, அதில் உள்ள ரேகைகளும் ஒத்திருந்தால், இது இந்த மற்ற மேடுகளில் உள்ள ரேகைகள் எல்லாம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே இதற்கு ஒரு சிறிய நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல பலன்கள் நம்ம சொல்லலாம், நல்லவங்களா இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். பட் இவங்க இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க சாமர்த்தியசாலிகள். அது ஒரு விஷயம்தான் சொல்லலாம். பட் அந்த சாமர்த்தியமானது எதற்குமே உதவாத ஒரு விஷயம். ஏன்னா ஓவர் செல்ஃபிஷாக இருந்தால் எப்படி சரியாக இருக்குமா அது லைஃபுக்கு? அப்படி தான் இருப்பாங்க. இவங்களை யாருக்குமே பிடிக்காது. இது போல் ஆசாமிகளை யாருக்குமே பிடிக்காது. ஆமாங்க, ஓவர் செல்ஃபிஷ்னஸ், பொறாமை, தற்பெருமை, கோபம், அதீத கோபம், அடுத்தவங்களை கபடமாக பழிவாங்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள யாருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. அதை நீங்கள் நோட் பண்ணலாம். அவங்களுடைய செயல்கள் அப்படி திமிரா கர்வமாக இருக்கும். அது இப்போ அவங்க கையை பார்த்து நம்ம ஒரு பலன் சொன்னால் கூட அவங்க விதண்டாவாதமாக பேசுவாங்களே ஒழிய நம்ம சொல்கிற கருத்துக்களில் உள்ள உண்மைகளை உணர மாட்டார்கள். அந்த மாதிரியான ஆசாமிகளாக இருப்பார்கள். இப்போ இந்த சொன்னோம் இல்லையா, மற்ற மேடுகளில் உள்ள ரேகைகள் நன்றாக அமைந்திருந்து, அந்த மேடுகளும் நன்றாக அமைந்திருந்து இது ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். மீடியமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன்களும் நம்ம சொல்லலாம். என்ன நல்ல பலன்கள் சொல்லலாம்?
அப்படின்னா இவங்க வந்து இந்த பேசுவதில் சாமர்த்தியசாலிகள்னு சொல்லுமா, இவங்க வந்து ஒரு வக்கீல் தொழில் புரிபவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள் வாதாடுவதில். அந்த மாதிரி மேடுகளில் ஒரு மத்தியம பலன்களை தருவது இந்த சனிமேடுன்னு சொல்லலாம். இந்த சனிமேட்டை பற்றி சிறப்பாக விவரித்து கூற சிறப்பான பலன்கள் கூறுவதற்கு வேறு ஒன்றும் முக்கியமாக இல்லை என்றே சொல்லலாம். அதனால இந்த சனிமேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனிமேடு கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இந்த நடுவிரலுக்கு அடியில் எடுப்பாக இருந்ததுன்னா கெடுபலன்கள் தான். அவங்க கெட்டவங்கள தான் இருப்பாங்க முக்கால்வாசி. அதை மட்டும் சொல்லிட வேண்டியதுதான். மற்றபடி இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா சூரியமேடு பற்றி நம்ம விரிவான முறையில் நம்ம பார்ப்போம். இதை அடுத்த பதிவில் சூரியமேட்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.